ஹே காய்ஸ், எங்கள் சர்ச்சில் மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க சாட்டர்டே ஈவினிங். ஸோ அந்த செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பசங்க கையில் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, வீட்டுக்காரவங்களாம் கிஃப்ட் வாங்கி பசங்க கையில் கொடுத்து, ப்ரேயர் முடிஞ்சோடனே அவங்கவுங்க அம்மாக்கள் கையில் கொடுக்க சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா ப்ரேயர்ஸு, சாங்கு, அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்காக, மதர்ஸ்க்காக நிறைய ஜெபம்லாம் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக போச்சு. என் பசங்களும் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பசங்க வந்து வீட்லேயே ட்ராயிங்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சர்ச்லேயும் வந்து நல்லா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பாசிங் பால், அதாவது பால் நம்ம மியூசிக் சேர் விளாடுவோம்ல, அதே மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க. யார் கையில் பால் வந்து இருக்கும்போது மியூசிக் ஸ்டாப் பண்ணுறாங்களோ அவங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஃபன்னாக நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று வந்து கடைசியாக இருக்கவங்கள்ட்ட ஒரு ஆக்ஷன் சொல்லி காமிப்பாங்க. ஸோ அதை அப்படியே முன்னாடி இருக்கிறவங்க வந்து பாஸ் பண்ணி அதை செஞ்சு காமிக்கணும். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை விட சூப்பராக வந்து நல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். வீட்டுக்கு கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா மணி ஒரு 10-10:30 இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நாள்னு நான் வந்து சொல்லுவேன். கிஃப்டெல்லாம் எனக்கு கிடச்சது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரவங்களாம் பிளான் பண்ணி, ஸோ அவங்க என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கிஃப்ட் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு சின்ன நைட் லேம்ப் மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா அழகாக அதில் ஒரு கீ செயின், ஒரு ப்ரேயர் போட்டு ஒரு கீ செயின் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் டேக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு விஷ் பண்ணாங்க. அப்புறம் எங்கேயாவது இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது. அப்புறம் நான் காலைல வீட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்து எங்கேயாவது போகலாம் நாங்கள். அப்புறம் வந்து லஞ்சுக்கு போயிட்டு அப்புறம் வந்து மாயா க்ரீமரின்னு சொல்லிட்டு ஒரு கடை, அது வந்து ஐஸ்கிரீமு, நம்ம ஊர் ஃபலூடா அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் சமைக்கவே வேணாம், அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ஹோட்டல் போயிடுவோம் இன்றைக்கி மட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என் பையன் சின்ன வந்து என்கிட்ட வந்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாயா க்ரீமரி அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் அண்ட் வின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மாம்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா அதில் என்ன வருதோ அந்த டிஸ்கவுண்ட் நமக்கு தருவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபலூடாவில் 25 ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 ஃபலூடாவுக்குமே 25 ஆஃப் கொடுத்துருந்தாங்க. ஃபலூடாவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே ஃபலூடா வந்து நம்ம ஊர் ஸ்டைலில், நம்ம ஊர் டேஸ்ட்லேயே கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பசங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வாங்கினாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கடைக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ்லாம் போட்டு காமி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் போச்சு. இந்த வீடியோ பார்க்குற ஆல் மதர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.